ஓனர் என்ன பண்ணாரு, என்ன பார்ட்னரா சேர்த்து கொல்லைக்கு போனாலும் கூட்டு வருவாரு. நான் பார்ட்னரா சேர்க்க மாட்டேன். 2013 அது வச்சேன். கஷ்டப்பட்டு தான் ரொம்ப முன்னுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் இல்ல, அதுல உள்ள கஷ்டங்கள் அவளுக்கு தான் தெரியும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் சாப்பிடலாம் தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு புதுசா நான் ஒரு விஷயம் பண்ணேன். என்னன்னா, இந்த ஏரியாவுக்கு ஒரு ஆட்டோக்கார அண்ணாவை கேட்டேன். எனக்கு நல்ல ஒரு வெஜ் மீல் சாப்பிடணும், எங்க போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அவர் இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணாரு எனக்கு. ஆனா இந்த ஹோட்டல் தொடர்ந்தே 5 நாள் தான் ஆகுது. அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாத்துக்கோங்க. கூகுள்ல கூட சர்ச் பண்ணும்போது இந்த ஹோட்டல் கிடைக்கல. ஏன்னா இப்பதான் நியூ அப்படின்றதுனால இதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னு ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுக்கு அந்த அண்ணா தான் காரணம். அந்த ஆட்டோக்கார அண்ணா பேர் முத்து. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அவர் வீடியோ எடுக்கலாம்னு கேட்கும் போது அவர் வீடியோ எடுக்க அலோ பண்ணல. என் பேரை வேணா சொல்லிக்கோங்க, வீடியோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கார்த்திகை மாசம் வரப்போகுது. நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பாங்க. நிறைய வெஜ் மீல்ஸ் தேடி நிறைய பேர் அலைவீங்க. இந்த இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். சரிம்மா, விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாய் பூரணி மாமி மெஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவங்க ஆல்ரெடி நங்கநல்லூர்ல ஃபேமஸா சாய் பூரணி மாமி மெஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுமா. ஒன்னு இல்ல 2 பிரான்ச் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு விண்டேஜ் செட்டப்ல ஒரு வீட்ல தான் வச்சிருந்திருக்காங்க. அவங்க டெவலப் ஆனதுனால இந்த இடத்துல ஆதம்பாக்கம்ல இருந்து நிறைய பேர் அங்க வருவாங்களாம். ஸோ இந்த ஆதம்பாக்கத்துல ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த இடத்துல ஓபன் பண்ணியிருக்கிறதா அந்த மாமி சொன்னாங்க. ஸோ இவங்க கிட்ட மீல்ஸ் தரமா இருக்கும், அதுவும் அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. எவ்வளவு பிரைஸ், டேஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அட்ரஸ் சொல்ல மறந்துட்டேன். அட்ரஸ் சொல்றேன். மோகன்புரி 5th ஸ்ட்ரீட் ஆதம்பாக்கம்ல லொக்கேட்டா இருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் முருகர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சந்து வரும். அந்த சந்துல 3வது பில்டிங்க. சரி, நம்ம இப்ப உள்ள போய் சாப்பிடலாம் வாங்க. வணக்கம் மாமி, உங்க பேரு? ரேவதி. உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நங்கநல்லூர்ல 2 கடை வச்சிருக்கீங்க. இப்ப புதுசா இங்க தொடர்ந்து இருக்கீங்க. அதுவுமே ரன் ஆயிட்டு இருக்கு, இதுவுமே ரன் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி சொல்லுங்க. 2013 அது வச்சேன். அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி நல்ல இதுவான உடனே ஓனர் 10 வருஷம் ஆன உடனே எல்லாம் காலி பண்ண சொல்றாங்க. எங்களுக்கு கடை வேணும், நீங்க 2025 கடையை கொடுத்துருங்க, காலி பண்ணிட்டு போகுது. இவ எல்லாருமே அங்கேயே வந்திருக்கா. இன்னொரு கடை ஓபன் பண்றதுக்கும் வந்திருக்கான். சரி, உடனே கருமாரியம்மன் கோயில் கிட்ட கிடைச்சது. அங்க போடலான்ட்டு அங்க போடுறதுக்கு இந்த பசங்களை கூட 2 வேணுமேன்ட்டு இந்த பசங்களை அங்க வரையான்னு கேட்டேன். வரேன்னு எடுத்தது. இவெல்லாம் மாயவரம், அவன் வேதாரண்ய பசங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வராங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறச்சு. சரி, என்ன பண்றதுன்னு அந்த கடையை ஓபன் பண்ணுன்னு பண்ணிட்டோம். சடனா ஓனர் அமெரிக்கால இருந்து இதை நீங்களே எடுத்து நடத்துங்கோ, எப்ப காலி பண்ணி தரையில தண்ணுங்கோ. அப்ப அந்த கடையை வச்சு இந்த கடையை நம்ம ஏன்னா அந்த கடைக்கு 20 lakhs ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சடனா காலி பண்ணுன்றச்சு அது நமக்கு லாஸ் ஆகிடும். சரி, இதையும் நடத்துவோம் சொல்லிட்டு இதை நடத்துறச்சேதான் இன்னும் 4 பசங்க வேணும்னு இவ அக்கா தங்கையெல்லாம் கூப்பிட்டேன். பசங்க எல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு. இவன் தங்க முதல்ல வந்தா, இவ வந்தா. 2 பேர் முதல்ல செஞ்சிருந்தா. அப்புறம் அவளோட இன்னொரு தங்கையை கூட்டிட்டு வந்தான். ஓனர் என்ன பண்ணாரு, என்ன பார்ட்னரா சேர்த்து கொல்லைக்கு போனாலும் கூட்டு வருவாரு. நான் பார்ட்னரா சேர்க்க மாட்டேன். சரி, அப்ப நீங்களே நடத்திக்கோங்க. சரி, நடத்திக்கிறோம். அதே வாடகை எல்லாம் ஏற்றக்கூடாது, அதே வாடகை. அப்புறம் அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க. காம்பவுண்ட் வால் போட்டு கேட்டு போட்டு நல்லா பண்ணி கொடுத்தாரு. பேரை மாத்துங்க மாமின்னு. சரி, பேர் என்ன பேர் வைக்க? சாய்பூரணி வைக்காதீங்க. இவ பசங்க மாயவரம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மாயவரம் எங்க பசங்க தானே வேலை செய்யறாங்க, மாயவரம் பேர் வை. சரி, மாயவரம் சாய் மாமி மெஸ்ன்னு பசங்க பேரும் அதுல அணைஞ்சிருக்கு, ஓனர் பேரும், ஓனரோட ஊரும் அதுல இருக்கு. அதனால அப்படியே அதை வச்சுட்டு அங்க ரன் பண்ண போல. அங்க ரன் பண்றச்சு இந்த கோவில்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. கோவிலுக்கு எதிர்க்க இருக்கிறோம். இங்க உள்ள கஸ்டமர் எல்லாம் அங்க வர ஆரம்பிச்சா. ஆதம்பாக்கத்துல இருந்து எங்களுக்கு அது கொஞ்சம் கிட்டன்னுட்டு அங்க வந்தா. மாமி, ஆதம்பாக்கத்துல ஒண்ணு ஓபன் பண்ணுங்க. ஆதம்பாக்கத்துல ஓபன் பண்ற மேலேயா இருக்கு, எல்லா இடத்துலயும் வாங்கி போட்டுட்டு மாமி வாங்குவோம் மாமின்னு பாப்போம்னு சொல்லிட்டே இருந்தேன். கரெக்டா அது 1 வருஷம் முடிஞ்சு இந்த கடை கிடைச்சிருக்கு. 1 வாரம் போன புதன்கிழமை ஆரம்பிச்சேன். இப்ப இங்க இருக்கிற கஸ்டமர் அங்க வராம இங்கதான். கஷ்டப்பட்டுதான் ரொம்ப முன்னுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் இல்ல. ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த கடையை எடுத்து இவன் எவ்வளவு பேர் சொல்லிட்டா, மாமிக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, 3 கடை வச்சிருக்காளேன்னு. அதுல உள்ள கஷ்டங்கள் அவளுக்கு தான் தெரியும். இதுக்கு முன்னாடி கேட்டரிங் தான் ரொம்ப 40 வருஷமா பண்ணியிருந்தேன். முதல்ல கேட்டரிங் ஆரம்பிச்சது ஒரு கஸ்டமர் கிட்ட போய் 20 ரூபாய் கேட்டரிங் ஆரம்பிச்சு கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சது. நான் ஒண்ணு, ஞானாம்பிகா ஒண்ணு, ராஜாமணி ராமூர்த்தின்னு இருந்தேன். ஞானாம்பிகா போடுறச்சு 20 ரூபாய் சாப்பாடு. அதே சாப்பாடு தான் நானும் 20 ரூபாய்க்கு போட்டேன். நம்ம பசங்கள்கிட்ட யாரும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்யற பசங்க தான் இருக்கிறாங்க. நம்மளை விட்டு யாரும் ஒரு குடும்பமா செய்றீங்க.
நீங்க பேசுறச்சே தெரியுது. ஆமா அம்மாவை பத்தி எந்த குறையும் சொல்ல வேணாம், எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க, எந்த கவலையும் இருக்காது. மூஞ்சி நிறைய காமிச்சது கிடையாது, எங்களை நல்ல முறையா பாத்துப்பாங்க. அது போல சாப்பாடு ஐட்டமும் பெஸ்டா இருக்கும், எதுவுமே கலப்படம் எதுவுமே கிடையாது, குவாலிட்டி சூப்பரா இருக்கும். அதனாலதான் எல்லா கஸ்டமரும் எங்களை தேடி மாமி மிஸ்ஸான்னு கூட்டம் வரும். ஈவினிங் டைம்ல எல்லாம் செம்ம கூட்டமா இருக்கும், எங்களாலேயும் சமாளிக்க முடியாது. ஆனா நாங்க சமாளிச்சு காமிச்சிடுவோம். வரவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தைகளை விட்டுறாதீங்க, நல்லா கவனிக்கிறதுகள் இந்த குழந்தைகள் எல்லாம். அதுக்கு தகுந்த லேட் ஆகாது, சாப்பாடு எது ஆர்டர் பண்ணாலும் செக்குன்னு வந்துடும், பார்சல் எந்த லேட் ஆகாது, எல்லாமே கரெக்டா வந்துடும். நான் வந்து தோசை போடுவான், அவன் சப்ளை பண்றவங்க தங்கச்சி. இவ இட்லி ஊத்தி தோசை போடுறது, தோசை பூரி. இதே அந்த கடைக்கு இந்த கடைக்கு ஏமா திரு, இந்த கடைக்கு திரு மாஸ்டர் இருக்கிறாங்க. வந்து தோசை இட்லி எல்லாமே நாங்க தோசை மாவுலயும் சரிதான் அரைச்சி, எந்த கலப்படமும் கிடையாது. எல்லாருமே கோஆபரேஷனா சூப்பரா இருக்கும். எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க போட்டு கொடுப்போம் தோசை. வயசானவங்களும் சரி, சின்ன குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, எப்படி எங்கள்கிட்ட சாப்பாடு கேட்கறாங்களோ அது வரையும் நாங்க போட்டு கொடுப்போம். சாப்பாடுலாம் வந்துருச்சு. ஒரு பொரியல், ஒரு கூட்டு, உங்களுக்கு அப்பளம், ஊறுகாய், பாயசம், ஸ்வீட்டுக்கு கத்திரிக்காய் சாம்பார், மாங்காய்லாம் போட்டிருக்காங்க. இப்போ மாங்காவோட ஊடு, கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய்லாம் போட்ட சாம்பார், பொரியல், ரோஸ் பொரியல், அப்புறம் அப்பளம். அரைச்சி விட்ட சாம்பார் வாசம் செம்மையா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே அரைச்சி விட்ட சாம்பார் எல்லாம் காரசாரமா இருக்குங்க, மைல்டாலாம் இல்லை. வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்ட சாம்பார். எஸ் ஆனியன், எஸ் கார்லிக், நோ ஆனியன் கிடையாது, எஸ் ஆனியன், எஸ் கார்லிக். அதுலேயே வந்து அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி இருக்கும், அந்த தனியாவோட வாசம் என் மூக்கு அடைச்சிருந்தாலும் அந்த அடைப்பையும் தாண்டி வீசுதுன்னா ஃப்ளேவர் பயங்கரமா இருக்கு. முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாத்தோட ஃப்ளேவருமே நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமா பேசுற நீ அப்படின்னு சொல்லுவீங்க. மாங்காவோட புளிப்பு தான் சாம்பார்ல வருது. சாம்பார் டேஸ்ட்லாம் வேற லெவல். இருந்தாலும் நம்ம ஃபேவரட் வந்து வத்த குழம்பு தான். மாமிஸ் ஹோட்டல்லாம் வத்த குழம்பு தரமா இருக்கும். இன்னைக்கு வந்து வத்த குழம்பு இல்லையா, உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு. இதுக்கு வந்து சௌ சௌ கூட்டோட சாப்பிடுவோம். வத்த குழம்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணேன், காரக்குழம்பே நல்லா இருக்கு. அதுவும் இந்த கூட்டோட சாப்பிடவே செம்ம டேஸ்ட். இந்த கூட்டு எப்படி இருக்கு, வெள்ளை கலர்ல நல்லா இருக்குங்க, இல்ல டிஃப்ரெண்டா இருக்கு ஃபிளேவர். சிறுபருப்பு, கடலை பருப்பு எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க கூட்டு. தேங்காய் எண்ணெயில லாஸ்டா தாளிச்சு கொட்டியிருக்காங்க, அதனால நல்ல ஒரு டேஸ்ட். தேங்காவை வந்து அரைச்சும் போட்டிருக்காங்க, தேங்காய் எண்ணெயிலோட தாளிப்பு போட்டதுனால அந்த தேங்காவோட ஃபிளேவர் வந்து ரொம்ப தூக்கலா வருது. பொரியலோட கூட்டு தான் சான்ஸில சூப்பரா இருக்கு. அதுவும் வத்த குழம்புக்கும் கூட்டுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட். இந்த பாருங்க, இந்த கூட்டு தான் நல்லா பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, வெள்ளையா கலர்ஃபுல்லா இருந்தாதான் நம்ம சாப்பிடணும்னு கிடையாது, இந்த மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் இருக்கு. ரசம், கொஞ்சோண்டு கூட்டு மட்டும் போதுக்கா. ரசமும் கூட்டும் நல்லா இருக்கும். ரசம், கூட்டு, கொஞ்சோண்டு அப்பளம். நல்லா கூட்டு தித்திப்பா இருக்கு. காரக்குழம்போட சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் இல்லை, ரசத்தோட சாப்பிடும்போது ஸ்வீட். ரசத்தை பத்தி பேசுறேன், கூட்டை சாப்பிட்டு நான் ரசத்தை மறந்துட்டேன். ரசம் வந்து நல்லா தக்காளி ரசங்க, ரசமும் நல்லா இருக்கு. நான் தான் சொன்னல கூட்டு டேஸ்ட்ல நான் மெய் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு வேற நல்லா கோல்டா இருக்குல்ல, மிளகுலாம் தூக்கெல்லாம் போட்டிருக்காங்க. மாமி மிஸ் அப்படின்னு சொன்னாலே காரம்லாம் கம்மியா இருக்கும், அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை. நான் சாம்பார்ல இருந்து காரக்குழம்பு, ரசம் எல்லாமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் காரம் தூக்கலா தான் இருக்கு. ஃபைனலா பாயசம் இருக்கு. பாயசம், சேமியா பாயசம் நல்லா இருக்கு. நல்லா பால்லாம் திக்கா போட்டிருக்காங்க. சக்கரை வந்து தூக்கலா இருக்கும். மோரும் இருக்கு, மோர் நான் சாப்பிடல, கோல்டா இருக்கிறதுனால. ஒரு 120க்கு மீல்ஸ் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டடா ரைஸ் தராங்க. நல்லா ஒரு பச்சரிசி சாப்பாடுங்க. ஐயருன்னு சொல்லி போட்டதுனால மைல்டா தான் இருக்கும். சாம்பார்ல இருந்து காரக்குழம்புல இருந்து அந்த அளவுக்கு நீங்க ஸ்பைசியாலாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சா நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு முதல்ல சாம்பார் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம்
இன்னைக்கு காரக்குழம்பு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு இன்னொரு நாள் நீங்க மற்ற நாட்கள்ல வந்து வத்த குழம்பும் போடுறாங்களாம். நீங்க வந்த அன்னைக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் வத்த குழம்பு. இது இல்லாம உங்களுக்கு வந்து நங்கநல்லூர்ல இவங்களோட ஓல்டு ஷாப்பும் இருக்கு, அங்கேயுமே மீல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 1 வீக் தான் ஆகுது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வந்து ஆதம்பாக்கம்ல நல்ல ஒரு சாப்பாடுங்க. ஒரு பார்சல் அப்படின்னா 5 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. நீங்க நேரா வந்து சாப்பிட்டீங்கன்னா 120க்கு நல்லா சாப்பிட்டு போகலாம். கண்டிப்பா வந்து இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா எங்க நல்ல மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இது மட்டும் இல்லாம அவங்க டின்னருக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈவினிங் ஸ்பெஷல் வந்து பணியாரம், அடை இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அடை, அவியல் இதெல்லாம். இது வந்து ஓல்டஸ்ட் ஷாப்ல வந்து ஆல்ரெடி அவங்க ஃபேமஸ், அதுவுமே இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு டின்னரையும் ட்ரை பண்ணலாம். நீங்க ஏன் மதியானம் வந்தீங்க? டின்னருக்கு தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லியிருந்தாங்க. சரி, அதையும் நான் விட மாட்டேன், நான் 1 month கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.